காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே நெஞ்சில், காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே நெஞ்சில், மயக்கம் என்ன காதல் வாழ்க, காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே நெஞ்சில். ஹாய் ஹாய் லேடி, how are you? Your name please? பே. நான் உங்களை ஒரு 6 மாசமா ஃபாலோ பண்ணி பின்னாடியே வர்றேன். ஆனால் நீங்கள் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்களே, புரியலையம்மா? பேனா நான் காது கேட்குதா? அப்போ 6 மாதம் வந்தது அம்பிள் தானா? இல்லை, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்பட்டு உங்களை அதான் லவ் பண்ணுறேன், ப்ரப்போஸ் பண்ண வந்திருக்கேன். நீங்கள் விருப்பம்னா ஏற்றுக்கலாம், இல்லைன்னா அப்படியே ஓடிடு, அப்படியே திரும்பி பார்க்காம ஓடிடு. இல்லை இல்லை, விருப்பம்னா நீங்கள் ஏற்றுக்கலாம், பட்டு ஓடிடுன்றல புரியல உனக்கு? இல்லை, எனக்கு மனசுன்னு ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட 6 மாசமா நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் திடீர்னு என்ன போக சொன்னா நான் எப்படி போக முடியும்? காலால போ. இல்லை, உடனே மனசை மாற்றிக்க முடியாதுல்ல. எப்படி போகணும் நான் சொல்லித்தரேன். இல்லை, நீங்கள் இந்த கிழங்கு சாப்பிட்றீங்கல்ல, இந்த கிழங்கு மாதிரி இந்த கிழங்குக்கு உள்ள அப்படி அந்த நாருக்குள்ள அப்படி வெள்ளையா இருக்கு பளிச்சுன்னு, அது மாதிரி உங்க மனசு. நான் கடிச்சேன்னா இதுல ஒரு நார் ஒண்ணு வரும் தெரியுமா? ஆமா, நாரா உரிச்சிரும், உன்ன மரியாதையே போயிடும். அந்த நாரா நான் இருக்க கூடாதா? கிழங்கா நீங்க இருந்தீங்கன்னா ஏன் நாரா நான் இருக்க கூடாதா? துப்புங்க, என் மேல துப்புங்க, என் மூஞ்சில துப்புங்க, என் மண்டையில துப்புங்க, என் தொப்பில துப்புங்க, என் கண்ணுல துப்புங்க. ஆனா ஒண்ணே ஒண்ணு, நீங்க மென்னு திங்கிற கிழங்கா நான் இருக்க கூடாதா? எனக்கு இந்த கிழங்கே வேணாம். ஹலோ, உங்க பேர் மட்டும் சொல்றீங்களா? உங்க பேர் என்னன்னு சொல்றீங்களா? என் பேர் வந்து எல்லாருமே செல்லம்மா, கூழ்மாமா கூழ்மாமா கூழ்மாமான்னு கூப்பிடுவாங்க. ஆமா, எனக்கு முழு பேர் வந்து ரிச்சர்ட்சன். ரிச்சர்ட்சன் பிச்சைக்காரனா? ரிச்சர்ட்சன் பிச்சைக்காரனா? ரிச்சர்ட்சன் பிச்சைக்காரமா? எங்க அப்பா பேரு ரிச்சர்டு, எங்க அப்பாவுடைய அவருக்கு பையனால ரிச்சர்ட்சன் சரி பேரே மாத்திக்கிட்டேன். நான் தெரியுது, நான் அப்பயே நினைச்சேன் உங்க கெட்டப்பும் கோலத்துல பாடி பிச்சைக்கார மாவனா தான் இருப்பேன்ட்டு. ஐயா சீ பே. ஹலோ டார்லிங், டார்லிங் நீங்க அப்படி சொல்ல கூடாது. டார்லிங் ஈர்லிங்னா பல்லகள் எல்லாம் கழட்டிடுவேன். டார்லிங் உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 வருஷமா நான் உங்களை ஃபாலோ பண்ணிருக்கேன். நான் பரதேசி, எனக்கு கல்யாணம் ஆகி 2 புள்ள இருக்குடா பாவி. காதல் எந்த வயசுல வேணாலும் வரலாமே. அதுக்கு 20லயே வரலாம், 60லயே வரலாம். அதுக்கு அடுத்தவன் பொண்டாட்டி பின்னாடி சுத்த கூடாது. அப்படி கிடையாது, மனசும் சேர்ந்தா காதல். இதுக்கு வந்து இதுக்கு இடையில புருஷங்க இங்க குறுக்கி வர்றது வருவாங்க, வரமாட்டாங்க. வர சொல்லிட்டா இப்போ? வேண்டாங்க, இப்ப வர சொல்லிட்டா? இல்ல வேண்டாம், நம்ம பேசி தீர்த்துக்குவோம். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கிழிப்பன்னு சொன்னேன். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஒதுங்கி போறேன். ஆனா உங்களை பார்த்தா கல்யாணம் ஆன ஆள் மாதிரி தெரியலையே. உனக்கு தெரியாது, உனக்கு எப்படி தெரியும்? ஹலோ 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 வேண்டாம் 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 வேண்டாம். ஊராம் பண்ணு முதல்ல. ஹலோ 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 ஊராம் பொண்டாட்டியை பார்த்தா ஐயோ 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 இல்ல மேடம், கண்ணாடில முன்ன பின்ன மூஞ்ச பாத்துருக்கீங்க? பாத்துருக்கேன் மேடம், நல்லா இருக்கு மேடம். கண்ணாடி போட்டா எல்லாருமே அரவிந்த் சாமி மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்பா சாமி மாதிரி இருக்கிற, அரவிந்த் சாமி மாதிரி கிடையாது. அப்பா சாமி மாதிரி இருக்கிற. எங்க ஏரியாவுல என்ன எல்லாம் அரவிந்த் சாமி சொல்லி ஆசையை வளர்த்துட்டாங்க. சொட்டை இது மொட்டை இல்ல மேடம், பேசன்னு சொன்னாங்க. இப்ப எல்லாருமே ஐயோ தயவு செய்து கழட்டு. இல்ல இல்ல கேவலமா இருக்குது, கழட்டு. இப்போ கலட்டினா பிடிக்குமா? கழட்டு. நான் தொப்பி, என்ன பரதேசி, நான் தொப்பி கழட்டுனா பிடிக்குமா? இல்ல தொப்பியும் கண்ணாடியும் கலட்டினா பிடிக்குமாங்க? அத கழட்டிட்டேன். பாக்குறதுக்கு கேவலமா மரியாதை. நான் என்ன சொன்ன, போய்டுன்னு நான் உன்னை. இப்ப நல்லா இருக்கா? கேவலமா இருக்க, போய்டு. இப்ப நீ சிரிக்கிற. என்ன தொப்பியும் கண்ணாடியும் கலட்டி பார்க்கணும் உங்களுக்கு ஆசை? நான் அடிச்சாலே நீ தாங்க மாட்ட. இது ஒரு மூஞ்சி. ஆமா, பெரிய நீங்க மூஞ்சி. இந்த மூஞ்சியை தானே என்கிட்ட வந்து இப்படி நீ உத வாங்கணுமா? இந்த மூஞ்சியை பார்க்க தானே நீங்க 6 மாசம் என்ன ஃபாலோ பண்ண வச்சீங்க. யாரு? அன்னைக்கே சொல்லிருப்பீங்கல்ல. நீ ஏன்டா சுத்துன என் பின்னாடி பரதேசி? இல்ல, நான் லவ் சொல்றதுக்கு சுத்துனேன். நீ எதுக்கு? நான் ஏதோ வீட்ல கூட்டி ஆடு மாடு கோழி குருவி எல்லாத்துக்கும் லவ் வருதுங்க. அது மாதிரி எனக்கு உங்க மேல வந்துச்சு. இந்த நாய்க்கு கூட வருமே. நம்ம முகர கட்ட அந்த மாதிரி இல்லையே. முன்ன பின்ன உன் முகர கட்டைய கண்ணாடில பாத்திருக்கியா? முன்ன பின்ன
முகரக்கட்டையில முகத்தை கண்ணாடியில பாத்திருக்கியா? பார்த்துருக்கேன். ரொம்ப அழகுன்னு சொல்லுவாங்க. என்னை அரவிந்த் சாமின்னு சொல்லுவாங்க. நீ அப்பா சாமி மாதிரி கூட கிடையாது. போய் போய் என் அரவிந்த் சாமியை அசிங்கப்படுத்தின்னு இருக்கிற. ஓகே, உங்களுக்கு எஸ்ஆர் நோவா என்ன பிடிக்குதா பிடிக்கலையா? ஐயோ உனக்கு பிடிக்கல பைய. அப்படி சொல்லி ஓப்பனா சொல்லிட்டு போங்க. போடா. ஓப்பனா சொல்லிட்டு போங்க. கேப் கொடுங்க ப்ளீஸ். மை கேப். பொறுக்கின்னு போ. ஓகே ஓகே ஓகே. பொறுக்கின்னு போ.